நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொன்னாரு அப்படின்னா, ஒருத்தருடைய கையை ஆண்டவர் பிடிச்சாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த மனிதன் மரித்து போகலாம். அந்த மனிதன் மரித்தால் அந்த பிள்ளைகளுடைய கையை கர்த்தர் அடுத்து பிடிப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆண்டவர். ஆபிரகாம் வாழ்ந்தாரு, ஆபிரகாமின் கையை கர்த்தர் பிடித்தார். ஆபிரகாம் மரித்து போனவுடன் ஆண்டவர் சரி ஆபிரகாமை நடத்திட்டோம், முடிச்சிட்டோம், கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல் அடுத்து ஈசாக்கின் கையை அவர் பிடித்தார். அல்லேலூயா! ஈசாக்கின் கையை பிடித்தவர் யாக்கோபு கல்லை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிடைச்ச கல்லை வச்சு தலைக்கு கீழே வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சொப்பனத்தின் வழியாக யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை விடமாட்டேன்றார்.